தினமொரு வசனம். சங்கீதம் 37 வசனம் 6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உண்மை என்பது நிரந்தரமானது என்றான் பிளாட்டோ என்ற அறிஞன். ஆனால் இந்த உலகத்தில் உண்மைகள் மறைக்கப்படுவது உண்டு. ஒருவருடைய உண்மை பிறர் கண்களுக்கு தெரியாமல் திரையிடப்படுவதும் உண்டு. உண்மையின் உருவாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மை நிலையை கூட அக்கால மதவாதிகள் மறைக்கவே முயற்சித்தனர். ஏதேதோ மத சம்பிரதாய காரணங்களை சுட்டிக்காட்டி அவருடைய உண்மையை மக்கள் பார்க்காதிருக்க பிரயாசப்பட்டனர். அவரை பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறவர் என்றும் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்றும் மதிமயங்கி இருக்கிறவர் என்றும் கூறி ஜனங்களின் நடுவில் அவருடைய மாசற்ற உயர்நிலையை மறைக்க மிகவும் முயற்சித்தனர். ஆனால் அந்த திரையிடும் முயற்சிகளுக்கு நீண்ட கால பலன் கிடைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையும் செயல்களும் வார்த்தைகளும் அவருடைய உண்மையை திரும்ப திரும்ப மக்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தன. என்னுடைய உண்மையும் நேர்மையும் நீதியும் பிறர் கண்களுக்கு தெரியவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற அநேகர் உண்டு. ஆனால் நம்மிடம் உண்மையும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் அவைகள் தெரியாமல் போனதே என்று கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவைகள் நீண்ட காலம் மறைக்கப்பட இயலாதவை. யோசேப்பு உண்மையும் உத்தமமும் உடைய ஒரு மனிதன். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடும் இயல்புடைய மனிதன். ஆனால் அந்த உண்மை பிறருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட வேளைகள் உண்டு. ஆயினும் உண்மைகள் மறைந்து போய் விடவில்லை. அவனுடைய உண்மையையும் உத்தமத்தையும் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் மறுபடியும் வெளியரங்கமாக்கின. நம்முடைய உண்மை வெளிப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து உண்மையில் நிலைத்து நிற்பதுதான். ஏற்கனவே வாழ்ந்த உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு பயனும் இல்லாமல் போனதே என்பதற்காக சோர்ந்து போய் தொடர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் உண்மையை விட்டு விலகிவிடக் கூடாது. உண்மையில் தொடர்ந்து நிற்பதுதான் உண்மையை ஊர் அறிய செய்வதற்கு ஒரே வழி. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமுமான வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.